Hi students, welcome to KC Botany. 10th Social Science August monthly டெஸ்ட்டுக்கு நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் ப்ளஸ் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் வந்து கேட்டிருந்தீங்க. ஸோ அதற்கான வீடியோ தான் அது. ஸோ இந்த கொஷின்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். எதனால் அப்படின்னா லாஸ்ட் 2 இயர்ஸாக நடந்து 2024 ப்ளஸ் 2025 நடந்த மந்த்லி டெஸ்ட்டோட கொஸ்டின் பேப்பரோட கரெக்ஷன் தான் அது. ஸோ இந்த 2 மார்க்ஸ் எல்லாமே ஆல்ரெடி எக்ஸாம்ஸில் கேட்ட கொஷின். ஸோ எக்ஸாம்ஸ்லேருந்து கேட்குறாங்க அப்படின்னா அது எல்லாமே இம்பார்ட்டன்ட் கொஷின் தான் கேட்பாங்க. ஸோ இதில் தமிழ் மீடியம் ப்ளஸ் வந்து இங்கிலீஷ் மீடியம் வந்து கொடுத்துருக்கோம். ஸோ இந்த கொஷின் எல்லாமே என்ன பண்ணி வச்சிங்க, மார்க் பண்ணி வச்சிங்க. இது எல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஷின்ஸ் தான். இப்போ நடக்கக்கூடிய எக்ஸாம்ஸ்க்கு உங்களுக்கு வந்து கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் ஸ்கிப் பண்ணாமல் எல்லாமே படிச்சிருங்க. ஸோ அதே போல் நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணாத ஸ்டூடெண்ட் டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கில் இருக்குது, ஜாயின் பண்ணுறேங்க. ஸோ இந்த கொஷின் எல்லாமே நோட் பண்ணி வச்சுங்க. இது எல்லாமே 2 மார்க்ஸில் திருப்பி திருப்பி கேட்குறது. 9th கொஷின் முத்து துறைமுக நிகழ்வு இதெல்லாமே திருப்பி திருப்பி கேட்கக்கூடிய கொஷினு. அதே போல் இந்தியாவின் வேளாண்மை முறை, இயற்கை எரிவாயு, ஸோ இதெல்லாமே ரிப்பீட்டடாக எக்ஸாம்ஸில் நமக்கு வந்து என்ன பண்ணக்கூடியது, கேட்கக்கூடிய கொஷினு. ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா உச்சநீதிமன்ற நீதிபதி ஆகிறதுக்கான தகுதிகள், இதெல்லாமே ரிப்பீட்டட் கொஷினில் வரக்கூடிய கொஷின். இதெல்லாமே மார்க் பண்ணி வச்சுங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 5 மார்க்ஸு. 5 மார்க்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இந்தியாவில் உள்ள சாலைகள் வகைப்படுத்தி விளக்குக, இதெல்லாமே ரிப்பீட்டடாக கேட்கக்கூடியது. அதே மாதிரி பருத்தி நெசவாளிகள் பரவல் பற்றி எழுதுக. ஸோ இதெல்லாமே கேட்குறது. அதுக்கடுத்து நமக்கு டிஃப்ரென்ஸ் பிட்வீன் கண்டிப்பாக கேட்பாங்க தெரியும். அதில் பார்த்தீங்கன்னா புதுப்பிக்க இயலா வளங்கள் இதெல்லாமே அதிகமாக கேட்கக்கூடிய கொஷினு. அதே போல் காரணம் கூறல பார்த்தீங்கன்னா இந்தியாவின் மான்செஸ்டர் மும்பை என ஏன் அழைக்கப்படுகிறது, அதுக்கான காரணம் சரிங்களா. அது வந்து ரொம்ப முக்கியம். அதெல்லாம் அதிகமாக கேட்கக்கூடியது. அதுக்கடுத்து முதலமைச்சரோட அதிகாரம், பணிகள், பசுமை புரட்சி ஏன் தோன்றியது, இதெல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஷின். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 2ஆம் உலகப் போரின் விளைவுகள். ஸோ இதெல்லாமே ரிப்பீட்டடாக கேட்கக்கூடிய கொஷின் சரிங்களா. அதனால் அதெல்லாமே நல்லா பார்த்து வச்சுங்க. ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா பல்நோக்கு திட்டம்னா என்ன, இந்தியாவில் இருக்கக்கூடிய பல்நோக்கு திட்டங்கள், இதுவும் ரிப்பீட்டட் கொஷின். அதை வந்து மார்க் பண்ணி வச்சுங்க. ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இந்திய பிரதம அமைச்சரின் பணிகள் மற்றும் கடமைகள், அதுவும் ரொம்ப முக்கியம். ஸோ அதுக்கடுத்து ஃபில் இன் த பிளாங்க்ஸு, அது வந்து நோட் பண்ணி வச்சுங்க. இது வந்து நமக்கு வந்து கேட்கக்கூடிய கொஷினு. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வேறுபடுத்துக. ஸோ இதோட பிடிஎஃப் வேணுங்கிற ஸ்டூடெண்ட்ஸு டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கில் இருக்குது, டவுன்லோட் பண்ணிங்க. ஸோ டவுன்லோட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு லைக் பண்ணிவிடுங்க. நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து டவுன்லோட் பண்ணுறீங்க பிடிஎஃப் மட்டும்தான், ஆனால் லைக் பண்ணுறதில்ல. ஸோ லைக் பண்ணிங்கன்னா அடுத்தடுத்த சப்ஜெக்ட்டுக்கு அப்டேட் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ உங்களுக்கு அடுத்த சப்ஜெக்ட்டுக்கு என்ன கொஷின்ஸ் வந்து வேணும் அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 8 மார்க்ஸ். ஸோ 8 மார்க்ஸ் பாருங்கள். ஐரோப்பிய குழுமம் எவ்வாறு ஐரோப்பிய இணைவானது என்ற வரலாற்றை எழுதுக. அதுக்கடுத்து அல்லதில் மேப் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க, அதை வந்து நோட் பண்ணி வச்சுங்க. ஸோ அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா இந்தியாவின் மண் வகை, அதோட பரவல் பற்றி விவரி. அதுக்கடுத்து இந்திய வரைபடத்துக்கான மேப் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து நோட் பண்ணி வச்சுங்க. ஸோ அடுத்தடுத்த வீடியோவில் மீதி இருக்கக்கூடிய கொஷின்ஸ் வந்து உங்களுக்கு வந்து என்ன பண்ணுவோம், அப்டேட் பண்ணுவோம். இதோட 1 மார்க்ஸு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 1 மார்க்ஸ். இது வந்து 2025 ஆகஸ்ட்டில் நடந்தது. ஸோ இந்த 1 மார்க்கு குயிக்காக அப்படியே என்ன பண்ணி வச்சுங்க, கோ த்ரூ பண்ணிங்க. இதோட பிடிஎஃப் லிங்க்கு நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப்பில் வந்து என்ன பண்ணுவோம், ஷேர் பண்ணுவோம். இது இங்கிலீஷ் மீடியத்துக்கு. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இது தமிழ் மீடியத்துக்கு, இந்த 1 மார்க்ஸ். ஸோ இது வந்து 2024 கொஷின். அது ரெண்டும் மிங்கிள் பண்ணி தான் நம்ம வந்து 2 மார்க்ஸ் வந்து கொடுத்துருந்தோம். ஸோ அடுத்தடுத்த சப்ஜெக்ட்டுக்கு மீதி இருக்கிறதுக்கு அப்டேட் பண்ணுவோம். ஆல்ரெடி சயின்ஸ் வந்து அப்டேட் பண்ணிட்டோம். உங்களுக்கு வேறு எந்த சப்ஜெக்ட்டுக்கு வேணும் அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் அப்டேட் பண்ணுவோம். இது தமிழ் மீடியம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கொஷின் நோட் பண்ணி வச்சுங்க.